ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் மோமோஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, மைதா உங்கள் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க, உப்பு, தண்ணி. மிக்சிங் பவுலில் மைதா ஃப்ளோரை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு இப்போ நீங்கள் மாவு பிசையும் போது கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப தண்ணியே பிசைஞ்சிடக்கூடாது. அதே போல் ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. அப்போ நம்மளுக்கு வந்து அந்த மோமோஸ் வந்து சாஃப்டாக வராது. கரெக்டாக ஒரு மீடியமான ஒரு பதத்தில் வந்து நம்ம வந்து பிசைஞ்சுக்கணும். மாவு வந்து பிசைஞ்சு தயாராகிடுச்சுங்க. இப்போ பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், இது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து டைட்டாக இல்லாமல் லூஸாக இல்லாமல் பிசைஞ்சு வச்சுக்கணும். இது க்ளோஸ் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் ரெஸ்ட்டு விட்டுடலாம். இப்போது மோமோஸ்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்துருக்கோம். எல்லாத்தையும் கொஞ்சம் ரொம்ப பொடியை கட் பண்ணிவிடுங்க. ஒரு ஆனியன். இப்போ நம்ம வந்து இந்த மோமோஸ்க்கு தொட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட் சட்னி செய்வோம். அந்த ரெட் சட்னிக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, தக்காளி, பூண்டு, அப்புறம் இஞ்சி, வரமிளகாய் வந்து உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. காரம் எப்படி குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனா கம்மியாக போட்டுக்கோங்க. இது வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து தோல் நீக்க போகிறோம், அதுக்காக. இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா சிக்கன், போன்லெஸ் சிக்கன் வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டோம். அது கூட பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அரிஞ்சு வச்ச ஸ்ப்ரிங் ஆனியன், கொத்தமல்லி இலைகள், கூடவே கொஞ்சம் வெங்காயம். இது கூட வந்து கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு இஞ்சி பூண்டு விழுது, மிளகாத்தூள் பார்த்து போட்டுக்கோங்க, உப்பு தேவைக்கேற்ற போல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா அது மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து வெந்துருச்சு. நல்லா கிட்டக்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், தோலெல்லாம் அழகாக கழண்டு வருது. இந்த மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கணும். இந்த அளவுக்கு வெந்துருச்சுன்னா போதும், ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். இந்த ஸ்டஃபிங் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து விட்டு கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிட்டோன்னா கொஞ்சம் நல்லா மிங்கிள் ஆகி நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டாக. இப்போது நம்ம வந்து மோமோஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு இந்த மாதிரி அழகாக வந்து வட்டமாக உருட்டிக்கணும். இது வந்து உருட்டுறது ரொம்ப மெல்லிசாக உருட்டணும். ரொம்ப திக்காக இருந்தால் ஒரு மாதிரி சாப்பிடும் போது ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஒரு 5 டிசைன் பண்ணி காட்டலாம் அப்படிங்கிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு டிசைன். இது டிசைன் 1. இது வந்து 2வது டிசைன். இது வந்து இந்த சோமோஸ் வரும்ல, அந்த மாதிரி மாடல் இது. இது வந்து இப்போ 3rd டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். இது பிரிஞ்சிரும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா தண்ணி தொட்டு கொஞ்சம் தேய்ச்சி விட்டுருங்க. இது வந்து 3rd டிசைன். ஏன் டிசைனாக செய்கிறோன்னா குழந்தைங்க வந்து கொஞ்சம் ஆசையாக பார்த்து விரும்பி சாப்பிடுவாங்க, அதுதான். மற்றபடி வந்து நம்ம ஒரே மாடலில் கூட பண்ணலாம். சரி, உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக ஒரு 5 டிசைன் நாங்கள் வந்து பண்ணி காட்டுறோம். இது 4வது டிசைன். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சங்கு மாதிரி இருக்குது எனக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல. எனக்கு பார்க்கும்போது இது வந்து சங்கு மாதிரி இருக்குது.
இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது ஈவினிங் ஸ்நாக்ஸாக அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டு எனக்கு இந்த டிசைன் வேணும், உனக்கு இந்த டிசைனா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே சாப்பிடுவாங்க. அது பார்க்கும்போதே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வீட்லேயே நம்ம எதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுக்குறது ரொம்ப சந்தோஷம். இப்போ 5th பார்த்திங்கன்னா ரோஸ் பூ மாடல் பண்ணிகிட்ருக்கோம். ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 வட்டம் செய்யணும். ஒரு பெருசு, கொஞ்சம் மீடியம், அப்புறம் சின்னது. அது 3 இந்த மாதிரி வந்து அடுக்கிக்கணும். ஒன்று மேலே ஒன்று, 1 ஹாஃபில் ஒன்று போடணும். அதே போல் ஸ்டஃப் பண்ணிட வேண்டியது தான். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்தியான ஸ்நாக் இது. அவ்வளோதான், அப்படியே ரோல் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அழகான ஒரு வெள்ளை ரோஜா மாதிரி இருக்குது. இது சைடில் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி தொட்டு ஒட்டி விட்டுறலாம். ஒட்டிட்டு இந்த இதழ்களை வந்து அப்படியே நம்ம கொஞ்சம் பிரித்து விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரான ஒரு வெள்ளை ரோஜா மாதிரி இருக்குது. இது சாப்பிட்றதுக்கு ஃபன்னாக இருக்கோ இல்லையோ, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. பார்த்திங்கன்னா அம்மா வந்து ஒரே டேக்லேயே பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக அவங்கள பாராட்டி ஆகணும். இது எல்லாமே வந்து ஒரே டேக்லேயே வந்து இந்த டிசைன்லாம் பண்ணிட்டாங்க. அதுதாங்க 5 டிசைன் மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி சூடாயிருச்சு, வச்சிட வேண்டியது தான். வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 20 minutes நடுவில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கேப்பில் சட்னி வந்து அரைச்சி ரெடி ஆயிடுச்சு. ஸோ பார்க்குறதுக்கே பாருங்கள், நல்லா வைப்ரண்ட் கலராக இருக்குது. நம்ம மோமோஸும் தயாராகிடுச்சு. இப்போ வந்து சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 விஐபிஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம மோமோஸை டேஸ்ட் பண்ணுறதுக்கு. வாங்க பார்த்துடலாம். மோமோஸ் சாப்பிட்றதுக்கு ரெடியாப்பா? நீங்கள் ரெடியாக இருக்கியோம்மா ஜெரி? எஸ்ஸா நோவா? மோமோஸ் சாப்பிட்றது மோமோஸ் சாப்பிட்றதுக்கெல்லாம் ரெடியா? வெரி குட். சாப்பிட்டு பாருங்க, இப்போ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாருங்க. பாட்டி உங்களுக்கு தருவாங்க. சூப்பர். நீங்க சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு மோமோஸ்? ஜெரிமா எப்படிமா இருக்குது மோமோஸ்? பாருங்கம்மா, பசங்க எல்லாம் சாப்பிட்றாங்க, எங்கள் பேர பசங்க எல்லாருமே. நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து சாப்பிட்டுட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.